ஒரு ஃபார்முலா 1 கார் கோப்ரோவோட சின்னமாக இருக்கும் அந்த ரிமோட்டு, பிடிக்கிறதே கஷ்டம். ஆக்சுவல் ஃபார்முலா 1 காரில் இருக்கும்ல, அதே டயர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டீபங்க் வித் விஜே. ஸோ இந்த vlog என்னென்னா, நிறையா ஆர்சி விலாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஆர்சி கார் விலாக்ஸ், அந்த ஜேசிபியோடது, ஐ மீன் எக்ஸ்கேவேட்டர் அண்ட் அப்லிஃப்டர், அந்த டம்பர் ட்ரக், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லைன்லேயே அந்த பிராண்டோடது, டிராஸ்பேடோடது இன்னொன்று ஒரு ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். அது என்னதுன்னா, ஒரு ஃபார்முலா 1 கார். இதில் வந்து அந்த ஒரிஜினல் எக்ஸாக்ட் காப்பின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அந்த டிசைன்லாம் சேம் தான். எக்ஸாக்ட் காப்பினா அந்த பிராண்டெல்லாம் எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பிராண்ட்லாம் அப்படிலாம் ப்ராப்பர்லி எழுதலை, லைசன்ஸ்டு ப்ராடக்ட் இல்லை இது. பட் ஸ்டில் இட் ரிசம்பிள்ஸ் த ஆக்சுவல் ஒன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்குது, ஷோ பீஸில் வைக்கலாம். And it's an RC car. You can connect with your mobile as well as it has got a small remote. ஒரு சின்ன ரிமோட் இருக்கும். அந்த பழசில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சின்னமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கோப்ரோவோட சின்னமாக இருக்கும் அந்த ரிமோட்டு, பிடிக்கிறதே கஷ்டம். ஜஸ்ட்டு சும்மா யூஸ் பண்ணலாம். ஆனால் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. 2.4 GHz தான். சொன்ன மாதிரி இதுலேயும் அந்த லைட்டிங், இசிவிடி, ஸ்பீடு இதில் சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா 30%, 60% அண்ட் 100% ஸ்பீடெல்லாம் அப்படி ஃபுல்லாக, அதான் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இதில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ 1:64 மாடல். ஓகே, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன். வந்துருச்சு. இந்த ரெண்டு சைடில் இங்கே ஒரு ஸ்டிக்கர், இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை பிரித்தோன்னே கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் கார். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி டப்பாவில் தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி காமிக்கிறேன். இதுதான் அதோட ரிமோட், சார்ஜிங் கேபிள் அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது. கழட்டுவோமா? உங்களுக்கு நிறைய கலட்டுறேன். இதுவுமே டைட் ஆகிடுச்சு. ஆஹா, பபா, சூப்பர்ல. அப்படியே ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே செம்மையாக இருக்குது. ஐ லைக் இட் ப்ரோ. டயர்லாம் ரப்பர் டயர். சரி, இப்போ இதுக்கு கீழே ரிமோட் இருக்குதா? இதுதான் அதோட ரிமோட்டு, கொடுத்துருக்குற ரிமோட்டு. இப்போ இந்த ரிமோட்டில் வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை புல் பண்ணால் பேட்ரி எனேபிள் ஆயிரும். இன்னுமே ரிமோட் ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்தது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இதில் வந்து ஒரு நட்டு கூட டைட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸோட ஒட்டுறதுக்கு. ஸோ அதை நம்ம இப்போ கலட்டியாச்சு. பட் இதுக்கு உள்ளே கூட ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் மாதிரி இன்னமும் ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதை அப்படியே மேலே அப்படி பிடிச்சி வச்சுக்கும் போல். அதுக்கு இதுவும் இப்போ கலட்டணும் நம்ம. அதுலேயும் 2 ஸ்க்ரூ இருக்குது. கலட்டியாச்சு, வந்துருச்சு வெளியில். அடுத்தது நம்ம கார், ஃபார்முலா 1 கார் வியூ தெரியுதா? பாருங்கள், இதெல்லாம் ரப்பர் டயர். ரப்பர் நல்லா இருக்குது. டயர்லாம் அப்படியே அந்த ஆக்சுவல் ஃபார்முலா 1 காரில் இருக்கும்ல, அதே டயர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அந்த அலாய் வீல்ஸ்லாம் நல்லா செம்மையாக தெரியுது. மேபி உங்களுக்கு நான் அப்புறமா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த அலாய் வீல்ஸ்லாம் பாருங்களேன், வேறு லெவலாக தெரியுது. சூப்பரில். இதெல்லாம் மெட்டல், திஸ்லாம் மெட்டல். வெயிட் இருக்குது, காரில் வெயிட் இருக்குது, நல்லா காரில் நல்லா வெயிட் இருக்குது.
இவ்வளோ தான் காரு, ஒரு கை சைஸ் தான். ஐயோ ஒரு கை சைஸ் தான் இருக்குது காரே. சூப்பரில் இப்படி வைக்கிறேன். புது ஃபார்முலா 1 கார்லலாம் இங்கே ஒன்று வி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? வி மாதிரி. இது வந்து எதுனா எதுவும் தலையில் உடனே அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் ஆனால். ஸோ அது கண்டிப்பாக அவங்களோட வியூவை மறைக்குது, அவங்களுக்கே பிடிக்கல. பட் ஆனால் இது கண்டிப்பாக இப்போ வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ வச்சு ப்ராப்பராக செஞ்சுருக்காங்கல்ல. சரி, இப்போ இதை ஆன் பண்ணுவான். வை ஷுட் பி வேஸ்ட் அவர் டைம். ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. லைட்டு இதை 4 லைட்டு. ஓகே, கீழே வைப்போம். அடுத்தது இந்த லைட் எரியும் போது இந்த பட்டன், ரிமோட்டோட பட்டன் அமுக்கணும்னா பேர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இப்போ வந்து நேராக போகணும். பின்னாடி வரணும். வருது. ஸ்பீடு கூட ஏற்றலாம். இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிற க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா, க்ரீனா சரி, நடுவில் இருக்கிற லைட் இருந்துச்சுன்னா அது 60% ஓடுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்பீடு ஏறிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து ரெட் லைட் எரிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஸ்பீடாக ஓடும். அப்புறமா லெஃப்ட் ரைட். சூப்பர்ல. இதுதான். இப்போ கீழே ஒட்டி காமிக்கிறேன், வீடியோ எடுப்போம். ஆப் கண்ட்ரோலும் இருக்குது. ஆப் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து என்னோட அந்த இன்னொரு வீடியோ இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட் வீடியோனா எது, நான் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டோட வீடியோ போட்டேன்ல, அதில் போட்டிருப்பேன் ஆப் கண்ட்ரோல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதே ஆப் தான் இதுக்கும், ஏன்னா சேம் பிராண்ட் தானே. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் திருப்பி ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். இல்லைனா அதையே கட் பண்ணி ரீல்ஸ் மாதிரி போட்டாடுறேன்.